எனக்கு கிட்டத்தட்ட 24 வயசு இருக்கும்போது என்னோட முதல் டேர்ம் பிளானை நான் எடுத்திருந்தேன். அதோட கண்டிஷன் சொல்லணும்னா, ஒருவேளை எனக்கு 60 வயசுக்குள்ள தப்பாயிருச்சுன்னா, ஒருவேளை நான் அந்த வயசுக்குள்ள இறந்துட்டேன்னா, இந்த ₹1,00,00,000 என்னோட ஃபேமிலிக்கு போய் சேரும்ன்றது தான் இதோட கண்டிஷன். ஸோ பேசிக்கா டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றதே இவ்வளவுதான். ஒரு பெரிய அமௌண்ட் கவரேஜ சின்ன பிரீமியமுக்கு கொடுக்கக்கூடிய இருக்கிறதுலே சீப்பஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ். இந்த டேர்ம் பிளானோட பியூட்டியே கம்மியான வயசுல நீங்க எடுக்கிறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு குறைவான பிரீமியம் இருக்கும். இதே பிரீமியம் தான் நீங்க கடைசி வரைக்கும் கட்டிட்டு வரீங்க. என்னோட கேஸ்லயும் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி மாசத்துக்கு ₹1000 விட குறைவான பிரீமியம் தான் கட்டிட்டு வரேன். இந்த ₹1,00,00,000 கவரேஜ் கிடைக்கும். இந்த டாப் பிளான்ஸ்லயும் எது பெஸ்டா இருக்குன்றதா டேட்டாவோட பார்க்க போறோம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். இந்தியால மொத்தம் 20க்கும் மேற்பட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இதுல இருக்கிறதுலே நமக்கு ரொம்ப முக்கியமான மெட்ரிக் என்ன? நம்ம ஃபேமிலி கிளைம் ரேஸ் பண்ணாங்கன்னா அது ரிஜெக்ட் பண்ணாம இருக்கான்றதா ரொம்ப ரொம்ப முக்கியமான மெட்ரிக்னு சொல்லலாம். இதை கண்டுபிடிக்க இருக்கிறதா இந்த CSR, அதாவது கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வரக்கூடிய 100 கிளைம்ஸ்ல எத்தனை அவங்க செட்டில் பண்றாங்கன்றது இந்த நம்பர் சொல்லும். இது எவ்வளவு அதிகமா இருக்கும் அந்த கம்பெனி ப்ராப்பரா எல்லா கிளைம்ஸும் செட்டில் பண்ணிட்டு வராங்கன்னு அர்த்தம். இருக்குதுல இந்த பாயிண்ட்ல டாப் 3ல இருக்கக்கூடியது ஆக்சிஸும் HDFCயும் ICICIயும். அதுலயும் நம்பர் 1 இடத்துல ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் தான் இருக்காங்க. ஆனால் இந்த CSR மட்டுமே வச்சு நம்மளால ஃபைனல் டிசிஷன் எடுக்க முடியாது. இப்போ இருக்குதுல அதிகமா செட்டில் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் பிளான்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 3 பிளானுக்கும் இருக்கக்கூடிய இதர மெட்ரிக்ஸை கம்பேர் பண்ணி ப்ராப்பரா கரெக்டான பிளான் என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை டிட்டோ இன்சூரன்ஸ். இவங்க தான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய டாப் ரேட்டட் இன்சூரன்ஸ் அட்வைசர். ஒரு இன்சூரன்ஸ் வாங்கணும்னு யோசிக்கிறீங்க, அதுவும் ப்ராப்பர் எக்ஸ்பர்ட் கைடன்ஸோட வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிட்டோவை கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாம். இன்ஃபேக்ட் அவங்க ஃப்ரீயா இன்சூரன்ஸ் மாஸ்டர் கிளாஸ் சீரிஸும் நடத்துறாங்க. 2 செஷன் 2 நாள் நடக்கும். ஒவ்வொரு செஷனும் 60 நிமிஷம். முதல் செஷன்ல லைஃப் இன்சூரன்ஸும், ரெண்டாவது செஷன்ல ஹெல்த் இன்சூரன்ஸும் கவர் பண்ணுவோம். இங்க இன்சூரன்ஸ் பத்தி A to Z எல்லாமே கவர் செய்யப்படும். அதாவது ஒரு ப்ராப்பரான பெஸ்ட் பிளானை எப்படி சூஸ் பண்றது, அதே மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கும்போது காமனா மக்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன, இது எல்லாத்தை விட இம்பார்ட்டன்ட்டா ரியல் லைஃப் கிளைம் ஸ்டோரிஸும் இங்க ஷேர் செய்யப்படும். டிட்டோ ஜீரோ தாவால பேக் பண்ணப்படுற IRDAA சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் பிளாட்ஃபார்ம். இதுவரைக்கும் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த ஃப்ரீ இன்சூரன்ஸ் மாஸ்டர் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வாரமும் இந்த மாஸ்டர் கிளாஸ் கண்டக்ட் பண்ணப்படும். ஆனா இது லைவா நடக்கிறதுனால இதோட ஸ்லாட்ஸ் லிமிட்டடா இருக்கும். இதுல ரெஜிஸ்டர் பண்றோம்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ இருக்க லிங்க் யூஸ் பண்ணி உங்களால ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இப்போ முக்கியமான மெட்ரிக்ஸ் வரும். கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ கூட அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோவும் நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது வரக்கூடிய கிளைம்ஸ்ல எல்லா அமௌண்ட்டையும் கூட்டணும்னா அதுல எவ்வளவு அமௌண்ட்டை இவங்க செட்டில் பண்றாங்கன்றது சொல்லும். உதாரணத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் வரக்கூடிய 100 கிளைம்ல எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு ஒண்ணு ரிஜெக்ட் பண்றான்னு வச்சுக்கோ. அந்த ரிஜெக்ட் பண்ணக்கூடிய கிளைம் ஹை வேல்யூ கிளைமா இருந்ததுன்னா அவங்க கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 99 அதிகமா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா அதிகமான அமௌண்ட்டை இன்டென்ஷனலா ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கன்றது நமக்கு தெரியாம போயிடும். அதுக்கு தான் இந்த அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். 50 லட்சம் 1 கோடிக்கு வரக்கூடிய கிளைம்லாம் செட்டில் பண்ணிட்டு 5 கோடி 10 கோடி கிளைம் வந்ததுன்னா அதை ரிஜெக்ட் பண்றாங்களா இல்லையான்றதை இந்த நம்பர் வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ எவ்வளவு அதிகமா இருக்கோ வரக்கூடிய கிளைம்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் அவங்க செட்டில் பண்றாங்கன்றது இது இண்டிகேட் பண்ணுது. இப்போ இந்த பிளான்ஸ்க்கான நம்பர்ஸ் எங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுலயும் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஆக்சிஸ் தான். அடுத்த இடத்துல ICICIயும், அதுக்கு அடுத்த இடத்துல HDFCயும் இருக்கு. இந்த டேட்டா 2021ல இருந்து 24ல IRDAA ரிப்போர்ட்ல என்ன ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்களோ அதோட ஆவரேஜ்னு சொல்லலாம். IRDAA வெப்சைட்ல எப்ப வேணாலும் நம்மளால இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை நம்மளே பார்க்க முடியும். எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே கிடைக்கும். இதுக்கு அடுத்த முக்கியமான மெட்ரிக் சால்வன்சி ரேஷியோ. அதாவது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபினான்ஷியலி எவ்வளவு ஸ்டேபிளா இருக்காங்கன்றதை இது இண்டிகேட் பண்ணும். அதாவது அவங்களோட கடன்கள், வரக்கூடிய இன்சூரன்ஸ் இதெல்லாம் செட்டில் பண்றதுக்கு அவங்க ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்கா இருக்காங்களா இல்லையான்றது இந்த நம்பர் காட்டும். இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் படி குறைஞ்சது 1.5 அளவுக்கு சால்வன்சி இருக்கணும். அதாவது வரக்கூடிய கிளைம்ஸை விட 1.5 மடங்கு அதிகமா செட்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபினான்ஷியலி ஸ்டேபிளா இருக்காங்கன்னு அர்த்தம். இது எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த கம்பெனி ஃபினான்ஷியலி ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். இதுல டாப் பிளேஸ்ல ICICI இருக்காங்க. 2க்கும் மேல சால்வன்சி இருக்கு. அதாவது வரக்கூடிய கிளைம்ஸை விட 2 மடங்கு அவங்க கிட்ட ஃபினான்ஷியல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அடுத்த இடத்துல HDFCயும், அதுக்கு அடுத்த இடத்துல ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபும் இருக்காங்க. சால்வன்சி ரேஷியோ மாதிரி அவங்களோட பிசினஸோட பிரசன்ஸையும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் புரிஞ்சுக்கணும்னா பிசினஸ் வால்யூம் மெட்ரிக்கும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இன்சூரன்ஸை செல் பண்றாங்க, இவ்வளவு வால்யூம் பிசினஸ் பண்றாங்கன்றத இந்த நம்பர் இண்டிகேட் பண்ணும். அதிகமான பிசினஸ் வால்யூம் இருக்குன்னா அதிக மக்கள் இந்த பிராண்டை ட்ரஸ்ட் பண்றாங்கன்னு மீன் பண்ணுது. அதே மாதிரி இந்த பிராண்டுக்கு பெரிய பிரசன்ஸ் இருக்கு, சப்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்குன்றது மீன் பண்ணுது. இதுல டாப் பிளேஸ்ல HDFCயும், ரெண்டாவது இடத்துல ICICIயும், மூணாவது இடத்துல ஆக்சிஸும் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் இருக்குன்னா அவங்க எதுவும் தொல்லை இல்லாம கிளீனா செட்டில் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும்னா அவங்க மேல எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்றதை பார்க்கணும். அதாவது வரக்கூடிய 10,000 கிளைம்ல எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் ஃபெயில் பண்ணிருக்காங்கன்றதா இந்த நம்பர் இண்டிகேட் பண்ணும். இது எவ்வளவு குறைவா இருக்கோ அவங்க ட்ரஸ்ட் வத்தியா இருக்காங்க, கிளைம் ப்ராசஸ் சிம்பிளா போகுதுன்றதை மீன் பண்ணுது. இதுல இருக்கிறதுலே குறைவான கம்ப்ளைண்ட்ஸ் HDFCல தான் இருக்கு. ரெண்டாவது இடத்துல ஆக்சிஸும், அதிகமான கம்ப்ளைண்ட்ஸோட இருக்குது ICICIன்னு சொல்லலாம். இந்த மெட்ரிக்ஸோட சேர்த்து அந்த பிளான்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போ ஆக்சஸ் பிளான் எடுத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய டாப் பிளான் ஸ்மார்ட் டேர்ம் பிளஸ் பிளான்ன்றது. இதுல இருக்கக்கூடிய 2 பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ் சொல்லலாம். முதல் ஃபீச்சர் ஸ்மார்ட் கவர் ஆப்ஷன் ஒன்னு கொடுக்குறாங்க. அதாவது நீங்க இன்சூர் பண்ண
பண்ணக்கூடிய தொகையை விட 1.5 மடங்கு அதிகமான கவரேஜை மொத 15 வருஷத்துக்கு மட்டும் கொடுப்பாங்க. அதாவது 1 கோடி ஒருத்துக்கு கவரேஜ் எடுத்திருக்கீங்கன்னா மொத 15 வருஷத்துக்கு 1.5 கோடி கவரேஜா அவங்க கொடுப்பாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் early yearsல தான் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது கடன்கள் எடுத்திருப்போம், வீட்டு லோனு, கார் லோனு சொல்லிட்டு நிறைய எடுத்திருப்போம். ஒருவேளை ஃபேமிலியோட இன்கம் இல்லைன்னா அதிகமான கவரேஜ் வரணும்ன்ற லாஜிக்ல தான் இதை கொடுத்திருக்காங்க. அடுத்த ரொம்ப நல்ல ஃபீச்சர்ஸ்னு சொல்லணும்னா இன்ஸ்டன்ட் பே அவுட்டும் கண்டினியூஸ் கவரேஜ்னு சொல்லலாம். அதாவது இன்ஸ்டன்ட் பே அவுட்னு சொல்லணும்னா இன்சூரன்ஸ் எடுத்த நபருக்கு ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா நாமினி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ண உடனேவே 2 லட்ச ரூபாய் வரைக்கும் அட்வான்ஸாவே பே அவுட் பண்ணிடுவாங்க. அதாவது டாக்குமெண்ட் ப்ராசஸ்லாம் பண்றதுக்கு முன்னாடியே இன்டிமேஷன்லேயே இந்த தொகையை கொடுத்துருவாங்க. ஸோ தட் அந்த ஃபேமிலி அதை இமீடியட்டா அவங்க நீட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கவரேஜ் கண்டினியூஷன் சொல்லும் போது தொடர்ந்து நீங்க பிரீமியம் கட்டிட்டே வரீங்க, திடீர்னு ஏதோ ஒரு வருஷம் நீங்க மறந்துட்டீங்கன்னா யூஸ்வலா டேர்ம் பிளானை அப்படியே டெர்மினேட் பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாலும் அடுத்த வருஷம் அதையும் சேர்த்து பே பண்ணி உங்களால தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ பிராக்டிகலா ரியல் வேர்ல்டுக்கு தேவைப்படுற ஃபீச்சர்ஸை இந்த பிளான்ல கொடுத்துருக்காங்க. இப்போ HDFC எடுத்தீங்கன்னா அவங்களோட டாப் பிளான்ல கிளிக் டு ப்ரொடெக்ட் சுப்ரீம் பிளஸ்ன்ற பிளான் இருக்கும். இவங்கல இருக்கக்கூடிய ஹைலைட் ஃபீச்சர்ஸ் சொன்னா லைஃப் ஸ்டேஜ் பூஸ்டர் சொல்லலாம். அதாவது யூஸ்வலா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு கவரேஜ்க்கு எடுத்தீங்கன்னா அந்த கவரேஜ் தான் கடைசி வரைக்கும் வந்துட்டு இருக்கும். இந்த லைஃப் ஸ்டேஜ் பூஸ்ட் படி உங்களுக்கு ஒருவேளை குழந்தை பிறந்தாலோ இல்ல கல்யாணம் ஆகுதோ இந்த மாதிரி ஒரு சிக்னிஃபிகன்ட் லைஃப் இன்சிடென்ட் வந்துன்னா உங்களால கவரேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் புதுசா எந்த மெடிக்கல் டெஸ்ட்டும் எடுக்காமலே உங்களால கவரேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடியதான் இந்த ஃபீச்சர். இதுக்கு அடுத்தது இன்கம் பே அவுட் ஆப்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது நாமினிஸ்க்கு மொத்த தொகையா போய் சேராம, ஏன்னா சிலரால பெரிய தொகையை ஒன்னா ஹேண்டில் பண்ண முடியாது, அவங்களுக்கு தொடர்ந்து மாசம் மாசம் இன்கம் மாதிரி பே அவுட் வேணும்னாலும் அதையும் இங்க ஆப்டின் பண்ண முடியும். ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ்ல நாமினிஸ்க்கு ஒரு பெரிய தொகை வந்ததுன்னா தப்பான கைடன்ஸ்னாலயோ இல்ல தப்பான டிசிஷன்னாலயோ அந்த தொகையை அவங்க கம்ப்ளீட்டா வேஸ்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கரெக்டா ஃபினான்சஸை ஹேண்டில் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு அடுத்தது ICICI பார்த்தோம்னா அவங்களோட டாப் பிளான்ல ஐ ப்ரொடெக்ட் ஸ்மார்ட் பிளஸ்ன்ற பிளான் இருக்கும். இதுலயுமே ஒரு நல்ல ஹைலைட்னு சொல்லணும்னா லைஃப் ஸ்டேஜ் பெனிஃபிட் இவங்களும் கொடுக்குறாங்க. அதாவது கல்யாணம் இல்ல குழந்தைலாம் பிறக்குதுன்னா கவரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது கூடவே ஸ்மார்ட் எக்ஸிட் ஆப்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு நடுவுல நிறுத்தணும்னு தோணுச்சுன்னா நிறுத்திட்டு கட்டின பிரீமியம் மொத்தமா திரும்பி வாங்கிட்டு போயிடலாம், எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ICICI கேஸ்ல யூஸ்வலா ஃபீச்சர்ஸ் சிம்பிளாகவும் ஃபிளெக்சிபிளாகவும் கொடுத்துருப்பாங்க. இங்க ஃபீச்சர்ஸ் படி பார்த்தீங்கன்னா இருக்குதுலே நல்ல ஃபீச்சர்ஸ் HDFCல இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலா சம்மரைஸ் பண்ணா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ படி ஆக்சிஸ் டாப் பிளேஸ்ல இருக்கு. அதே மாதிரி அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோலையும் ஆக்சிஸ் தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு. சால்வன்சி ரேஷியோ அதாவது பிசினஸோட ஸ்டெபிலிட்டி படி டாப் பிளேஸ்ல ICICI இருக்கு. இருக்குதுலே அதிகமான இன்சூரன்ஸ் விற்கிறது HDFC தான். அவங்களோட பிராண்ட் ரெப்யூட்டேஷனும் பிராண்ட் வேல்யூவும் நல்லா இருக்கு. ஃபீச்சர்ஸ்ல HDFC டாப். இருக்குதுலே அதிக முறை ஃபர்ஸ்ட் ரேங்கிங் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் 2 முறையும் HDFC 2 முறையும் வந்துருச்சு. இந்த 3 கம்பெனியோட டேர்ம் பிளான்ஸ்மே இந்த 2026க்கு டாப் பிளான்ஸ்னு சொல்லலாம். இதுல உங்களுக்கு எந்த ஃபீச்சர்ஸோ இல்ல எந்த மெட்ரிக் முக்கியம்னு தோணுதோ நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ண முடியும். அதுலயும் குழப்பமா இருக்குன்னா டிட்டோவோட ஃப்ரீ இன்சூரன்ஸ் மாஸ்டர் கிளாஸை செக் பண்ணி பாருங்க. அதுல ரெஜிஸ்டர் பண்றதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் விட்டுருக்கேன். நீங்க தான் உங்க ஃபேமிலியோட இன்கம் என்னன்னா உங்க பேர்ல கட்டாயமா டேர்ம் பிளான் இருக்கணும், அதை உடனே ப்ரையாரிட்டைஸ். இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்கள்.